டாபிக் வந்து செட்ஸ். நான் சொன்ன கிளாஸில் ஃபுல்லாக இது யூஸ் ஆகும். ஓகேயா, ரைட். வாட் இஸ் செட்? செட் டெஃபினேஷன் வேணும். த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் the collection of well defined objects. The collection of well defined well defined objects சரிங்களா சொல்றது? ஆப்ஜெக்ட்ஸ், ECTS ஆப்ஜெக்ட்ஸ், நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது பொருட்கள், உறுப்புகள், நம்பர்ஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுதான் செட்டுக்குள்ள டெஃபினேஷன். த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, குட். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நிறையா. சரிங்களா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேயா, குட். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். பொறுமையாக நிதானமாக பாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட்ஸ். எம்டின்னாலே உனக்கு தெரியுது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அல்லது நல் செட் சொல்லுவாங்க, அல்லது நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, நல் செட். அல்லது வாய்ட் செட்னு சொல்லுவாங்க, VOID, வாய்ட் செட். இதெல்லாம் நேம் வந்து சினானிம்ஸ் மாதிரி, எல்லாமே ஒன்று தான். தமிழில் வெற்றிக்கணம் அப்படின்னு சொல்கிறது டினோட்டட் பை 5, பை டினோட்டட் பை 5. இந்த மாதிரி இது பை, இது 5. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது வந்து சை அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாத. சரி, ரைட். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட்டு சப்செட் அப்படின்னு சொல்கிறது. எம்டி செட் டினோட்டட் பை நோ எலமெண்ட் இன் எ செட். ஓகேயா? வேணா இப்படி டினோட் பண்ணிக்க. கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும் செட்டை. சரியா? ரைட். அப்போ ஏன்றது பையனோட சொல்லலாம், இந்த மாதிரி ஃபைனோட சொல்லலாம், எம்டி செட்டுக்கு டினோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சப்செட் உட்கணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு ஒரு செட்டு கொடுக்குறேன், பின்னு ஒரு செட்டு கொடுக்குறேன். இப்போ பின்றது சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். பின்ற செட்டு எதுக்குள்ளே இருக்குது? ஏக்குள்ளே இருக்குது. ஏன்றதான் பெரிய செட். ஓகேயா? பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லணும். பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லணும். குட். இன்னொன்று வந்து சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் செட் என்ன சார் சூப்பர் செட் அப்படின்னா? அதே தான், இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ரீட் பண்ணையில் ஏ இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லணும். ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லணும். புரியுதா சொல்கிறது? ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாரு. புரியுதா? பெரிய செட்டு வந்து ஏ தான். அந்த ஏ செட்டை சொல்ல கம்பேர் பண்ணி சொன்னோம்னா சூப்பர் செட்னு சொல்லணும். பின்ற ஸ்மால் செட்டை வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சப்செட்னு சொல்லணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் செட் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். சமகணம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் செட். சரியா? ஈக்குவல் செட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னு ஒரு செட்டு ஏபிசின்னு எடுத்தோம்னா பின்ற செட்டும் அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஈக்குவல் செட். ஏபிசி அப்படியே தான் இருக்கும் எலமெண்ட். அது ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மறந்துடாத. ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா என்னென்னா அதாவது கார்டினல் நம்பர் ஈக்குவலாக இருக்கும். கார்டினல் நம்பர் அதாவது n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலண்ட் அப்படின்றது, ஈக்குவலண்ட் செட் அப்படின்றது கார்டினல் நம்பர் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக
இருக்கும் அப்படின்றதான் ஈக்குவேலண்ட் அப்படின்ற செட்டு. ஈக்குவேலண்ட் அப்படின்ட்டு. சரி, ஈக்குவேலண்ட் செட் அப்படின்றது வந்து கார்டினல் நம்பர் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேலண்ட் செட் அப்படின்றது வந்து கார்டினல் நம்பர் ஈக்குவேலண்ட் அப்படின்ற செட்டு வந்து கார்டினல் நம்பர்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ அப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி அப்படின்ற செட்டு, ரெண்டு செட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஈக்குவேலண்ட் செட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏன்றது ஒரு செட்டு வந்து ஏ கமா பி கமா சின்னு வச்சுக்கிட்டோம்னா என் ஆஃப் ஏ வந்து 3 தான். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு செட்டு வச்சுக்கிட்டு பிக்யூஆர்னு வச்சிட்டோம்னா பி கமா கியூ கமா ஆர்னு வச்சிட்டோம்னா இதுக்கு என் ஆஃப் பி என்ன வந்துடும்? 3 தான். அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால இது ஈக்குவேலண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ரைட். இப்போ ட்ரிவியல் சப்செட்னு சொல்லுவாங்க. ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செட்டுக்கு இப்போ ஏபிசின்னு எழுதுகிறேன். இதுக்கு சப்செட் எழுதணும்னா தம்பி, சரிங்களா? சப்செட் எழுதணும்னா எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்கும். செட். நெக்ஸ்ட்டு பவர் செட். ஏன்னு ஒரு செட் இருக்குது, அது ஏ பி சின்னு எழுதுகிறேன். இதுக்கு சப்செட் ஃபுல்லாக எழுதுகிறேன். முதல்ல சப்செட் எழுதுகிறேன், புரிஞ்சுக்கோ. எம்டி செட், நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட், நெக்ஸ்ட்டு டபுள், நெக்ஸ்ட் ட்ரிபிள், அதே செட்டு. இது எல்லாம் சேர்த்து அடங்கியது தான் பவர் செட். பி ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். 2 பவர் n அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 2 பவர் n ஆஃப் ஏன்னு வச்சுக்கிட்டாலும் சரி 2 பவர் n தான். அப்போ 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் 3. அப்போ 2 பவர் 3 என்ன ஆயிரும்? 8. இப்போ நம்பர் ஆஃப் இது சப்செட் என்ன கிடச்சிருக்கும்? 8. இதுதான் பவர் செட் அப்படின்னு அர்த்தம். யூனிவர்சல் செட் அப்படின்னா அனைத்து கணம் சொல்லுவாங்க. யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. ஏன்னா சேர்த்து எழுதுகிறேன் கம்ப்யூட்டரைஸில், ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இதாக ஆகுது, வேற ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ. ஆமாம், தப்பாக இருந்துச்சுன்னா திருப்பி அழிச்சிட்டு மாற்றிடுவேன். இல்லைன்னா சொல்லிடு, நீ கமெண்ட் பண்ணி சொல்லிடு. ரைட். யூனிவர்சல் செட் அனைத்து கணம் சொல்கிறது. அதாவது ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. யூனிவர்சல் செட் அப்படின்றது இந்த மாதிரி போடுவாங்க. இந்த ரெண்டு செட்டு சேர்ந்து மொத்தமாக ஹோலாக இருக்கிறது தான் யூனிவர்சல் செட்டு. ரெண்டு செட்டு ஹோலாக சேர்ந்து இருக்கிறது தான் யூனிவர்சல் செட். புரியுதா சொல்கிறது? எத்தனை செட்டு கொடுத்துருந்தாலும் அந்த செட்டோட எலமெண்ட் ஃபுல்லாக எல்லாமே எதில் இருக்கும்? யூனிவர்சல் செட்டில் இருக்கும். எத்தனை செட்டு கொடுத்துருந்தாலும் சரி. அனைத்து கணம் சொல்கிறது. சரிங்களா சொல்கிறது? அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் நிரப்பு கணம் சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் தமிழில் நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? காம்ப்ளிமெண்ட். போர்டு அந்த ரைட்டிங் பேடு ஒரு மாதிரியாக இருக்கனால எனக்கு ட்ரைனிங் இல்லைல்ல. நம்மளாம் வந்து சாக் பீஸ்லேயே நடத்தின ஆளுக்க, அப்புறம் மார்க்கருக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுமேன்ட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜை போகிறோம் நம்ம. அதில் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு மாதிரியாக ஸ்பெல்லிங் இதாகிடுது. வேற ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணு, தெரியலாம் கேட்டுக்க. காம்ப்ளிமெண்ட் நிறுத்தி எழுத வேண்டியிருக்கு, டைமிங் எடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. தமிழில் நிரப்பு கணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் டினோட் பண்ணலாம். அப்போ இது ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது ஏ டேஷ்னு சொன்னோம்னா யூனிவர்சல் செட்டு, அதிலிருந்து டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். பி டேஷ் அல்லது பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட்டிலிருந்து பியை கழிக்கணும், டிஃபரன்ஸ் பண்ணணும். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட்டிலிருந்து ஏ யூனியன் பியை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா சொல்கிறது? இதுதான் காம்ப்ளிமெண்ட். அடுத்து செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் டிஃபரன்ஸ்லா செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ்னு வார்த்தையிலேயே இருக்குது, செட் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. செட் டிஃபரன்ஸ் மீனிங் வந்து கன வித்தியாச விதி அப்படின்னு சொல்கிறது. செட் டிஃபரன்ஸு டிமார்கன் லான்னு ஒன்று இருக்குது. சரியா சொல்கிறது? லா வந்து நிறையா லா இருக்குது. இது செட் டிஃபரன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஏ மைனஸ் பி அப்படின்றது அல்லது பி மைனஸ் ஏ அப்படின்றது, இதுதான் செட் டிஃபரன்ஸ். எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா ரெண்டு வேறு ஆன்சர் வரும். ஏன்னு ஒரு செட்டு டினோட் பண்ணுறேன்,
பின்னு ஒரு செட்டு டினோட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டில் உள்ள காமனாக உள்ளதை எடுத்து விட்டுறலாம். ரவுண்ட் பண்ணிக்க காமனாக உள்ளதை. இது ரெண்டும் காமனாக இருக்குது பாரு ரெண்டு செட்லேயும். பட் இதில் எது முன்னாடி இருக்குது ஏ, அப்போ அதில் உள்ள பேலன்ஸை தான் நீ எழுதணும். சிங்கிள் ஸ்மால் லெட்டர் ஏ வருது. சப்போஸ் பி மைனஸ் ஏன்னு கேட்டிருந்தா இதில் எது முன்னாடி இருக்குது பி, அப்போ அதில் உள்ளது தான் எழுதணும். ஈக்குவல் டு என்னது டி. இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. இதே கணக்கை வச்சு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கடா. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு சொல்லி இதை வச்சே சொல்லுவாங்க. ஒரு லா இருக்குது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. சிமெட்ரிக் சமச்சீர்னு சொல்கிறது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆறாது தம்பி. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அதாவது ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏயும் யூனியன் பண்ணோம்னா அதுதான் ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னு எழுதணும். டெல்டா மாதிரி எழுதணும், முக்கோணம் மாதிரி. ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. இதே இது சிமெட்ரிக் பியில் இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் அப்படின்னு வரணும். இதுவும் சிமெட்ரிக்கு தான். இதுவும் எதுக்குள்ளே தான்? சிமெட்ரிக் உள்ள தான். கணக்குக்கு தகுந்தாப்புல நம்ம செய்யணும். அதுக்கு அடுத்து கார்டினல் நம்பர் அப்படின்னா, கார்டினல் நம்பர் அப்படின்னா கார்டினல் நம்பர் அப்படின்னா வெண்ணெண்களை நம்ம சொல்லுவாங்க. கார்டினல் நம்பர் அப்படின்னா ஒரு செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஏன்னு ஒரு செட்டு இருந்தால் ஹவு many elements in set ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ பி சி. இது நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது கார்டினாலிட்டிக்கு. என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு, சரிங்களா, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ரெண்டு செட்டுக்கு உள்ளது. இதே இது மூணு செட்டுக்கு உள்ளதுன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் மாற்றிக்கலாம், இன்டர்செக்ஷன் மாற்றிக்கலாம், உன்னுடைய விருப்பம். பட் யூனியனில் தான் எழுதி காட்டுவாங்க. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் கார்டினாலிட்டிக்குள்ள ரெண்டு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கும். என் ஆஃப் ஏ வச்சு யூஸ் பண்ணி கார்டினல் நம்பரில் யூஸ் பண்ணி கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஃபைனைட் செட் மீனிங்டா தம்பி கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம். கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம். கவுண்டபிள்னால் எண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் நம்பர் வந்து இருக்கும். அதாவது ஏ என்ன எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 அப் டு 10 அப்படின்னா எண்ட் ஆயிடுச்சு கணக்கு. கவுண்டபிள் 10 நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்ஃபைனைட் அப்படின்னா அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட் அப்படின்னா அன்கவுண்டபிள், எண்ணிக்கை இல்லாத போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அன்கவுண்டபிள் அதாவது ஏன்னு செட்டு எழுதுனோம்னா 1 2 3 லாஸ்ட் நம்பர் தெரியாது, போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னா ஓர் உறுப்பு கணம் சொல்லுவாங்க. சிங்கிள்டன் செட் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு உறுப்பு கொண்ட கணம் சிங்கிள் எலமெண்ட். இன் ஏ எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட் தான். இன் ஏ எலமெண்ட் இன் எ செட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து இப்போ காமனாக வந்து இந்த சம்மேஷன் ஒன்று சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ சம்மேஷன் சொல்லிவிட்டு ஐ ஈக்குவல் டு 1 to என்னன்னு எழுதுகிறேன். எழுதிட்டு ஏஐன்னு எழுதுறேன்னு வச்சுக்குவேன். இதுக்கு எப்படி எழுதணும்? A1 A2 A3 அப் டூன்னு எழுதி ஏஎன்னு எழுதண்டா தம்பி. ஏஎன்னு எழுதண்டா. ஆமாம், பார்த்துக்கோ. இதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்லுவான்? யூனியனுக்கு வந்து கொடுத்துருப்பான். அப்படி இன்டர்செக்ஷனுக்கும் கொடுத்துருப்பான். ஐ ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு கொடுத்து ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, A1 யூனியன் A2 யூனியன் A3 அப் டு அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப் டு போயிட்டே இருந்து யூனியன் என்னது ஏஎன் அப்படின்னு அர்த்தம். சேம் ஒன் இன்டர்செக்ஷனுக்கு இருக்குது. இன்டர்செக்ஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு வாசிக்கணும்.
ஏஐ. அப்போ இடம் இன்டர்செக்ஷன் வரும் அவ்வளோதான். A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 அப் டு இன்டர்செக்ஷன் AN. புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று கம்முட்டேட்டிவில் 2 இருக்குடா தம்பி. யூனியன் ஒன்றுக்கு இருக்குது, இன்டர்செக்ஷனுக்கு ஒன்று இருக்குது. கம்முட்டேட்டிவ்ன்றது மாற்றுப்பண்பு, அப்படியே மாற்றி எழுதுறது. பி யூனியன் ஏ, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இதுதான் கம்முட்டேட்டிவ். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்றது தான் இன்டர்செக்ஷனுக்குள்ள கம்முட்டேட்டிவ். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அசோசியேட்டிவ்னு சொல்கிறது பார்த்து பொறுமையாக. அசோசியேட்டிவ் அப்படின்றது 3 செட்டுக்கு உள்ளதுன்னா ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். இன்டர்செக்ஷன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. புரியுதா? கம்முட்டேட்டிவில் யூனியனுக்கு எப்படி இருக்குது, இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அசோசியேட்டிவ்க்கு யூனியனுக்கு இருக்குது, இன்டர்செக்ஷனுக்கு இருக்குது. அதே மாதிரி செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமார்கன் லான்னு சொல்கிறது. டிமார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்கிறது. டிமார்கன்ஸ் லா. சரியா சொல்கிறது? டிமார்கன்ஸ் லா வந்து 2 லா இருக்குது. காம்ப்ளிமெண்டேஷன் லா ஒன்று இருக்குது, செட் டிஃபரன்ஸ் லா ஒன்று இருக்குது. செட் டிஃபரன்ஸ் லா அப்படின்னு எழுதுனோம்னா, செட் டிஃபரன்ஸ்னால் மைனஸ் பண்ணுறது தானே. இதை எழுதுனோம்னா 2 இருக்குது. சரிங்களா? 2 இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோ. ஏ மைனஸ், அதாவது டிஃபரன்ஸு, சில பேர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி ஏ டிஃபரன்ஸ் சி. நடுவில் யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த இது சேஞ்ச் ஆகும். யூனியன்னா இன்டர்செக்ஷன் வரும். இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு வச்சுக்கிட்டா தம்பி, ஏ டிஃபரன்ஸ் பின்னு எழுதிரு, யூனியன் போடணும் இன்டர்செக்ஷன் பதிலாக போட்டுட்டு ஏ டிஃபரன்ஸ் சி அவ்வளோன்னு அர்த்தம். இது செட் டிஃபரன்ஸ். சப்போஸ் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, காம்ப்ளிமெண்டேஷன் லாக்கு வந்து எதுக்கு, செட் இதில் டிமார்கன் லால ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ ஏ டேஸ் பி டேஸ் யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் அப்படின்னு இருந்தால் ஏ டேஸ் பி டேஸ். நான் யூனியன் இருக்குது போதெல்லாம் என்னது, இன்டர்செக்ஷன் இருக்குது போதெல்லாம் யூனியன் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? இது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளது. இதிலேயே நீ வந்து சிமெட்ரிக்கெலாம் சேர்த்துக்கலாம். அசோசியேட்டிவ், செட் டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லான்னு ஒன்று இருக்குது. பங்கீட்டு விதின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து பொறுமையாக, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா, ஏ யூனியன் பி அடுத்து ஏ யூனியன் சி இடையில இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ என்னது இன்டர்செக்ஷன் சி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்றது பங்கீட்டு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்றது மறந்துடக்கூடாது. தமிழில் பங்கீட்டு விதி. அசோசியேட்டிவ்ன்றது சேர்ப்பு விதி. டிமார்கன் அப்படி தான் சொல்ல முடியும். கம்முட்டேட்டிவ்ன்றது மாற்று விதி. சரி, ஓகே, குட். வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹோலாக 1 வீடியோவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் எல்லாத்தையுமே. எதுக்கு, செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு வரும். செட்டுக்கு அப்புறம் வர்றது என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு வரும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது,
ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன்னு செட்டை எழுதிட்டு கிராஸ்ன்னு எழுதி பின்ற செட்டை எழுதுகிறேன். அப்படியே ஃபஸ்ட் நம்பர் எடுத்து பேர் பண்ணணும். 1,3 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் மாதிரி 1,4 நெக்ஸ்ட் 2 எடுத்து பண்ணணும். சரிங்களா சொல்கிறது? 2,3 2,4 இதுதான் ஏ கிராஸ் பி அப்படின்ற அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது 3 செட்டுக்கும் பண்ணலாம். ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்ட்டு 3 செட்டுக்கும் பண்ணலாம். ஓகேயா சொல்கிறது? நான் வச்சுக்க இதை வந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு என்னது? பி கிராஸ் ஏ. ஏன்னா இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது கார்ட்டீசியன் பிளேனில் குறிக்கிறது. நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் குறித்து பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் வந்து கோஆர்டினேட் இருக்குல்ல 1,3 அப்படின்றது 3,1ன்றது மாறிடும். ரெண்டும் ஒன்று கிடையாது. சொல்ல புரியுதா? அதனால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது ஒரு கிராஃபில் குறித்து பார்க்குறது தான். இப்படி ஒரு கிராஃபில் நம்ம டினோட் பண்ணி பார்த்தா 1,3 இங்கே வருது அப்படின்னா பி கிராஸ் இது வந்து ஏ கிராஸ் பிக்கு வச்சுக்குவேன். பி கிராஸ் ஏன்னா 3,1ன்னு வரும். 3,1 சொன்னால் கீழே வந்துடும். இப்படி சரியா சொல்கிறது? புரியுதா? ஏன்னா எக்ஸில் 1 3 இது 3 இதுதான் 3, என்னது 1ன்னு வந்துடும். அப்போ மாறிடும். இதுதான் ஏ கிராஸ் பி, இதுதான் என்னது பி கிராஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 பாயிண்ட் வேறு பாயிண்ட்டாக இருக்குவார். அதனால தான் இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துடக்கூடாது. நிதானமாக நிறுத்தி யோசிச்சுக்கோ. ரெண்டும் கிடையாது. சரியா? ரைட்டு. வேறு என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக. வென் டயக்ராம்னு ஒரு செட் ஆஃப் சம்ஸ் இருக்குது நிறையா. வென் டயக்ராம் அப்படின்னா வெண்படம் தமிழில் சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். அதை பார்த்துக்குருவோம். ஓகே? டேக் கேர். தேங்க்யூ.